பொதுமக்கள் அவசியமின்றி வெளியே வருவதை தவிர்க்க வேண்டும் என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அறிவுறுத்தியுள்ளார். டிட்வா புயலால் பாதிக்கப்படும் 14 மாவட்ட ஆட்சியர்களுடன் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ஆலோசனை நடத்தினார். ராமநாதபுரம் மாவட்டம் மண்டபத்தில் கரையோரத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த படகுகள் கடல் சீற்றம் காரணமாக சேதமடைந்தன. காற்றின் வேகத்தாலும் கடல் அலைகளின் சீற்றத்தாலும் படகுகள் கரையில் சாய்ந்தன. அதேபோன்று கடலோர காவல்படை முகாம் சுவரில் கடல் நீர் சுமார் 6 அடி உயரத்திற்கு எழும்பி மோதிய நிலையில் ஆபத்தை உணராமல் சிறுவர்கள் அதனை காண குவிந்தனர். ராமநாதபுரம் மாவட்டம் பாம்பனில் சூறைக்காற்று வீசுவதால் ராமேஸ்வரத்திற்கு ரயில் சேவை நிறுத்தப்பட்டது. காற்றின் வேகம் மணிக்கு 70 கிலோமீட்டர் வரை வீசி வருவதால் பாம்பன் பாலம் வழியாக ரயில்களை இயக்க தென்னக ரயில்வே அனுமதி மறுத்துள்ளது. இதனால் மண்டபம் ரயில் நிலையத்திலேயே ரயில்கள் நிறுத்தப்பட்டு பேருந்து மூலமாக பயணிகள் ராமேஸ்வரத்திற்கு அனுப்பி வைக்கப்பட்டனர். மேலும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக திருவாரூர் நகர் பகுதியில் சாலையோர மரங்களின் கிளைகளை வெட்டும் பணியில் நெடுஞ்சாலைத்துறையினர் ஈடுபட்டுள்ளனர். புதுக்கோட்டை மாவட்டத்தில் அதி கனமழைக்கான சிவப்பு எச்சரிக்கையை வானிலை மையம் கொடுத்துள்ள நிலையில் ஆலங்குடியில் தற்காப்பு குறித்து ஆட்டோவில் விழிப்புணர்வு மேற்கொள்ளப்பட்டது. ஆட்டோக்களில் ஒலிபெருக்கி கட்டப்பட்டு வீதி வீதியாக பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது. டிட்வா புயல் எதிரொலியால் வட தமிழக கடலோர பகுதிகள் பலத்த தரைக்காற்று வீசக்கூடும் என்று வானிலை மையம் எச்சரித்துள்ளது. இன்று மாலை முதல் மணிக்கு 50 முதல் 60 கிலோமீட்டர் வேகத்தில் காற்றும் சில சமயம் 70 கிலோமீட்டர் வேகத்திலும் காற்று வீசக்கூடும் என்று வானிலை மையம் எச்சரித்துள்ளது. அதே நேரம் நாளை முதல் 2 நாட்களுக்கு மணிக்கு 70 முதல் 80 கிலோமீட்டர் வேகத்தில் சில சமயங்களில் 90 கிலோமீட்டர் வேகத்திலும் தரைக்காற்று வீச வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கணித்துள்ளது. இதனிடையே பொதுமக்கள் அவசியமின்றி வெளியே வருவதை தவிர்க்க வேண்டும் என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அறிவுறுத்தியுள்ளார். டிட்வா புயலால் பாதிக்கப்படும் 14 மாவட்ட ஆட்சியர்களுடன் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ஆலோசனை நடத்தினார். அப்போது அனைத்து துறைகளும் ஒன்றிணைந்து செயல்படுவதை மாவட்ட ஆட்சியர்கள் உறுதி செய்ய வேண்டும் என்று முதலமைச்சர் அறிவுறுத்தினார். சென்னையில் 15 சென்டிமீட்டர் வரை மழை பெய்தால் கூட வெள்ளம் தேங்காத அளவுக்கு அனைத்து பணிகளும் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக அமைச்சர் கே.என். நேரு கூறினார். நிலையில் பேட்டியளித்த அவர் இதனை தெரிவித்தார். நீங்க 10 சென்டிமீட்டர் 15 சென்டிமீட்டருக்குள்ள கிராஜுவலா மழை இருந்தா அதெல்லாம் உடனே வடிஞ்சிருங்க. ஒரே நேரத்தில் 20 சென்டிமீட்டர் 20 சென்டிமீட்டர் மழை பெய்யும் போது ஒரு 4 மணி நேரம் 5 மணி நேரம் தேங்கி தான் வடியும். அது வேற வழி இல்லை. அதான் ஒரே நேரத்தில் திடீர்னு இயற்கையை போய் நம்ம எப்படி கணிக்க முடியல. ஆமா, கிராஜுவலா எல்லா வேலையும் முடிச்சிருக்கோம். மழைநீர் வடிகால் பணியெல்லாம் ஓரளவுக்கு எல்லா பக்கமும் முடிச்சுட்டோம். தூர் வாரிட்டோம். எல்லா பக்கமும் ஆகாய தாமரையெல்லாம் அகற்றிட்டோம். தூர் வாரி வச்சிருக்கிறோம். இது வரைக்கும் 10-20 வருஷம் 30 வருஷம் செய்யாத வாய்க்கால்லாம் விருகம்பாக்கம் கானல் ரெட்டேரி வாய்க்கால் அதே மாதிரி எல்லா வாய்க்காலையும் தூர் வாரிக்கிட்டு இருக்கோம். இப்ப அந்த வேலையெல்லாம் தொடர்ச்சியா பண்ணிட்டு இருக்கிறோம். இதனிடையே டிட்வா புயல் காரணமாக கடலூர் மாவட்டத்தில் நாளை பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அளித்து மாவட்ட ஆட்சியர் ஆதித்யா செந்தில்குமார் உத்தரவிட்டுள்ளார். கடந்த திங்கட்கிழமை மழை காரணமாக கல்வி நிறுவனங்களுக்கு விடுமுறை அளிக்கப்பட்டதை ஈடு செய்ய நாளை பள்ளி கல்லூரிகள் செயல்படும் என்று மாவட்ட நிர்வாகம் அறிவித்திருந்த நிலையில் தற்போது புயல் காரணமாக விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் கடல் சீற்றம் காரணமாக கடலூர் வெள்ளி கடற்கரைக்கு பொதுமக்கள் செல்ல தடை விதிக்கப்பட்டு போலீசார் கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். மேலும் டிட்வா புயல் காரணமாக நாளை நடைபெறவிருந்த தமிழ்நாடு ஊரக திறனாய்வு தேர்வு டிசம்பர் மாதம் 6ஆம் தேதிக்கு ஒத்திவைத்து தமிழ்நாடு அரசு தேர்வுகள் இயக்ககம் உத்தரவிட்டுள்ளது. மயிலாடுதுறை மாவட்டத்தில் புயல் காரணமாக கடல் கடும் சீற்றத்துடன் காணப்படுவதால் மீனவர்கள் மீன்பிடிக்க செல்லவில்லை. 10 மீனவ கிராமங்களைச் சேர்ந்த விசைப்படகு மீனவர்கள் மற்றும் ஃபைபர் படகு மீனவர்கள் கடலுக்கு செல்லவில்லை. படகுகளை பாதுகாப்பாக கரைப்பகுதியிலேயே நிறுத்தி வைத்துள்ளனர்.
வானிலை ஆய்வு மைய அறிவிப்பு தொடர்பான அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அடுத்த 3 மணி நேரத்திற்கு தமிழகத்தின் 10 மாவட்டங்களில் மழைக்கு வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் அறிவித்திருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அடுத்த 3 மணி நேரத்தில் புதுக்கோட்டை, ராமநாதபுரம், தஞ்சாவூர், திருவாரூர், நாகை உள்ளிட்ட 10 மாவட்டங்களில் மழை பெய்யும் என்று வானிலை ஆய்வு மையம் அறிவித்திருக்கிறது. நெல்லை, தூத்துக்குடி, கன்னியாகுமரி, தென்காசி உள்ளிட்ட மாவட்டங்களில் இரவு 7 மணி வரை மழை பெய்யும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தமிழகத்தின் 10 மாவட்டங்களில் அடுத்த 3 மணி நேரத்திற்கு மிதமான மழை பெய்யும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. புதுக்கோட்டை, ராமநாதபுரம், தஞ்சாவூர், திருவாரூர், நாகை உள்ளிட்ட 10 மாவட்டங்களில் அடுத்த 3 மணி நேரத்திற்கு இரவு 7 மணி வரை மிதமான மழைக்கு வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. டிட்வா புயல் காரணமாக இன்று முதல் 4 நாட்கள் மழைக்கான சாத்தியக்கூறுகள் என்னென்ன என்பதை வரைகலை மூலமாக விளக்குகிறார் செய்தியாளர் லிபிகா. டிட்வா புயலானது தென்மேற்கு வங்கக்கடல் மற்றும் அதை ஒட்டிய இலங்கை கடல் பகுதியில் உருவாகியிருக்கின்றது. தொடர்ந்து இது நகரக்கூடியதை பொறுத்து தமிழகத்தை பொறுத்தவரை டெல்டா மாவட்டங்கள் மற்றும் வடகடலோர மாவட்டங்களுக்கு ஓரிரு இடங்களில் ரெட் அலர்ட் என்பது விடுக்கப்பட்டிருக்கின்றது. அந்த வகையில் இன்றைய தினம் தமிழகத்தில் டெல்டா மாவட்டங்களாக இருக்கக்கூடிய தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், புதுக்கோட்டை மற்றும் ராமநாதபுரம் ஆகிய 5 மாவட்டங்களுக்கு ரெட் அலர்ட், அதாவது அதி கனமழை பெய்வதற்கான வாய்ப்பு இருப்பதாக தற்போது வானிலை ஆய்வு மையம் எச்சரித்திருக்கின்றது. அதே போன்று மயிலாடுதுறை, அரியலூர், சிவகங்கை மற்றும் தூத்துக்குடி ஆகிய 4 மாவட்டங்களில் இன்றைய தினம் மிக கனமழைக்கான ஆரஞ்சு நிற எச்சரிக்கையும், வடகடலோர மாவட்டங்களாக இருக்கக்கூடிய சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு ஆகிய மாவட்டங்களில் மிதமான மழை தான் இன்றைய தினம் இருக்கும் அப்படின்னு கணிக்கப்பட்டிருக்கின்றது. தொடர்ச்சியாக புயல் வடக்கு வடமேற்கு நோக்கி நகர்ந்து வருவதன் காரணமாக நாளைய தினம் செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர், மயிலாடுதுறை ஆகிய 4 மாவட்டங்கள் மற்றும் புதுவையில் அதி கனமழை பெய்யும் அப்படிங்கிற ஒரு எச்சரிக்கையை விடுத்திருக்கிறாங்க. தொடர்ச்சியாக அதை ஒட்டி இருக்கக்கூடிய சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி, சேலம், பெரம்பலூர், அரியலூர், திருவாரூர், தஞ்சாவூர், புதுக்கோட்டை மற்றும் திருச்சிராப்பள்ளி ஆகிய இடங்களில் நாளை மிக கனமழைக்கான ஆரஞ்சு நிற எச்சரிக்கை என்பது விடுக்கப்பட்டிருக்கின்றது. பிற மாவட்டங்களில் கனமழைக்கான எச்சரிக்கை கொடுக்கப்பட்டிருக்கின்றது. தொடர்ச்சியாக 30ஆம் தேதியை பொறுத்தவரை புயல் அதிகாலையில் கரையை கடக்கும் என கணிக்கப்பட்டிருக்கின்றது. அன்றைய தினத்தை பொறுத்தவரை திருவள்ளூர் மற்றும் ராணிப்பேட்டை ஆகிய 2 மாவட்டங்களுக்கு மட்டும் ரெட் அலர்ட், அதாவது புயல் கரையை கடக்கக்கூடியது தெற்கு ஆந்திர பிரதேச கடற்கரையை ஒட்டி கரையை கடக்கும் கணிக்கப்பட்டிருக்கின்றது. அதன் காரணமாக அதை ஒட்டி இருக்கக்கூடிய திருவள்ளூர், ராணிப்பேட்டைக்கு மட்டும் ரெட் அலர்ட் என்பது விடுக்கப்பட்டிருக்கின்றது. அருகில் இருக்கக்கூடிய சென்னை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு மற்றும் விழுப்புரம், திருப்பத்தூர், தர்மபுரி, கிருஷ்ணகிரி ஆகிய மாவட்டங்களுக்கு ஆரஞ்சு அலர்ட் ஆனது விடுக்கப்பட்டிருக்கின்றது. மற்ற மாவட்டங்களில் கனமழை தொடரும் அப்படின்னு தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. அதே போன்று 1ஆம் தேதி புயல் முழுவதுமாக கரையை கடந்துவிடும். அன்றைய தினத்தை பொறுத்தவரை திருவள்ளூர் மாவட்டத்துக்கு மட்டும் கனமழைக்கான மஞ்சள் நிற எச்சரிக்கை என்பது விடுக்கப்பட்டிருக்கின்றது. குறிப்பாக இன்று மற்றும் நாளை டெல்டா மாவட்டங்கள் மற்றும் வடகடலோர மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் அதி கனமழை அப்படிங்கிறது பதிவாக இருக்கின்றது. மக்கள் பாதுகாப்பாக இருக்க வேண்டும். குறிப்பாக அவர்களுக்கு தேவையான அத்தியாவசிய பொருட்களை வாங்கி வைத்துக் கொள்வதோடு தாழ்வான பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் எனவும் அறிவுறுத்தல் கொடுக்கப்பட்டு வருகின்றது.